ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க் நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பெஸ்டான கிளாஸ் வேணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோ. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799. உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? சோ இந்த ஒரே ஒரு கோர்ஸ் தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு பெஸ்டான கிளாஸஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். சோ இத பத்தின டீடைல்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, அது மாதிரி டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய இந்த ரயில்வே தமிழன் பேட்சுக்கான கிளாஸஸையும் கரெக்டா அட்டெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் which divides each of 150, 270 and 180 exactly? 150, 270 மற்றும் 180 ஆகியவற்றை சரியாக வகுக்கும் மிக பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு பெரிய நம்பர் நாம கண்டுபிடிக்கணும். அவங்களே சொல்லிட்டாங்க கிரேட்டஸ்ட்னு. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்னது? HCF நாம கண்டுபிடிக்கணும். அதாவது மீ பொது வகுத்தி வந்து நாம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா அங்க பெரிய நம்பர்னு கேட்டிருக்காங்களா? சோ மீ அப்படின்னாலே மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ மிகப்பெரிய பொது வகுதி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 3 நம்பருக்கும் HCF எடுத்தோம்னா அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். 15, 27, 27, 180. சோ HCF எடுங்க. HCF எடுத்தா என்ன வரும்? 15, 27, 180. ஃபர்ஸ்ட் 3 எடுத்தீங்கன்னா 5, 3, 15, 9, 3, 27, 60 வருமா? சோ இப்போ இதுக்கான ஆன்சர் 150 இருக்கா? சோ அப்ப என்ன வரும்? 50, அடுத்து 270 இருக்கு. சாரி, 50, 90, 60 இருக்கும். அடுத்து 10 பொதுவா எடுத்துருங்க. 5, 9, 6 இருக்கும். அப்ப இதுக்கான HCF என்ன? சோ HCF கண்டுபிடிக்க தெரியணும். அதே மாதிரி LCM கண்டுபிடிக்க தெரியணும். சோ இதுக்கான HCF என்ன? இந்த டானா வகுத்தலுக்கு இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இதுக்கான HCF. இந்த டானா வகுத்தலுக்கு இந்த பக்கம் எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கு. அப்போ 3 × 10. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 30. இதுதான் இதுக்கான HCF. சப்போஸ் இதுக்கான LCMனா என்ன ஆன்சர் வரும்? இதுல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் எழுதிடணும். அதுதான் LCM. ஓகேவா? டானா வகுத்தலுக்கு இந்த பக்கம் இருக்க நம்பரை மட்டும் எழுதுனீங்கன்னா அது வந்து HCF. எல்லாத்தையும் எழுதி வச்சீங்கன்னா அது வந்து LCM. சோ இப்ப மிகப்பெரிய எண் கேட்டதுனால நாம வந்து HCF தான் கண்டுபிடிக்கணும். அப்போ மீ போவா என்ன வருது? 30. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 30. 30ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் ஏற்கனவே போன கிளாஸ்ல நம்ம பார்த்ததுதான். A sum of money at simple interest amounts to 650 in 3 years and 754 in 4 years. The sum is. நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ஏற்கனவே இதுக்கு முந்தின கிளாஸ்ல தான் நாம இதே மாதிரியான கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். எளிய வட்டியில் ஒரு தொகை 3 ஆண்டுகளில் 650 ஆகவும் 4 ஆண்டுகளில் 754 ஆகவும் இருக்குமெனில் அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? என்ன சொல்லியிருக்காங்க? 3 வருஷத்துல 650 ரூபாயா மாறுது, 4 வருஷத்துல 754 ரூபாயா மாறுது. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? நீங்க பேங்க்ல போட்ட அமௌண்ட் என்ன? பின்னு ஒரு அமௌண்ட் பேங்க்ல போடுறீங்க. 3 வருஷம் கழிச்சு போய் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 650 ரூபாய் கிடைக்குது. ஓகேவா? இந்த 650க்குள்ள என்னெல்லாம் இருக்கு? நீங்க போட்ட பிரின்சிபல் பிளஸ் பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டி ரெண்டுமே இருக்கு. சப்போஸ் அதே பிங்கிற அமௌண்ட்டை இன்னொரு பேங்க்ல போடுறீங்க, 4 வருஷத்துக்கு போடுறீங்க. அந்த பேங்க் 754 ரூபாய் கொடுக்காங்க. அந்த 754 ரூபாய்க்குள்ள என்னெல்லாம் இருக்கு? நீங்க போட்ட பிரின்சிபல் பிளஸ் பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டி இருக்கு. இப்போ நீங்க இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இது வந்து என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ். இது வந்து கடைசி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். அப்ப 4 - 1, 3 எத்தனை? 1. இதுல இருந்து இதை டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 4, 5ல 5 போனா 0, 7ல 6 போனா 1. அப்போ 1 இயருக்கான வட்டி எவ்வளவு? 104 ரூபாய். 1 இயருக்கான வட்டி வந்து எவ்வளவு வருது? 104 ரூபாய் வருது. ஓகேவா? இப்போ நீங்க இதுல எந்த இதுனாலும் எடுத்துக்கலாம். இதை எடுத்தனாலும் நீங்க அசல் கண்டுபிடிக்கலாம், இல்ல இதை எடுத்தனாலும் நீங்க அசல் கண்டுபிடிக்கலாம். நான் இதையே எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுலதான் கால்குலேஷன் கம்மியா இருக்கு. 3 வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 104 ரூபாய்னா 3 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 3 × 104. சோ எவ்வளவு வரும்? 4, 3, 12. சோ 312 ரூபாய் வரும். 312 ரூபாய் என்ன வரும்? வட்டி வரும். 312 ரூபாய் வட்டி வரும். டோட்டலா உங்க கையில கிடைச்ச பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? அதாவது டோட்டலா உங்க
கையில கிடைச்ச அமௌண்ட் எவ்வளவு 3 வருஷத்துக்கு 650 வந்து கிடைச்சிருக்கு. அந்த 650க்குள்ள என்னெல்லாம் இருக்கு, நீங்க பேங்க்ல போட்ட அசல் பிளஸ் பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டி இருக்கு. அப்போ 650ங்கிறது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அந்த 3 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு 312 ரூபாய். அப்ப அந்த 312 ரூபாயை இதுல இருந்து கழிச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு பேங்க்ல போடுறீங்கன்னு தெரிஞ்சிருமா. அப்ப 650 மைனஸ் 312, 10ல 2 போனா 8. சோ திருப்பி இங்க என்ன வரும், 4ல 1 போனா 3, 6ல 3 போனா 3, 338 ரூபாய் வரும். அப்போ நீங்க பேங்க்ல போட்ட அசல் தொகை எவ்வளவு 338. 338ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா. இததான் எடுத்து கண்டுபிடிக்கணுமா மேம், இதை எடுத்து கண்டுபிடிச்சா ஆன்சர் வராதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் வரும். சோ இப்போ 1 இயருக்கு 104 ரூபாய் வட்டியா, இதை எடுத்து பண்ணீங்கன்னா 4 வருஷத்துக்கு வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். 4 வருஷத்துக்கு வட்டி என்ன வரும், 104 × 4, 4 4 16, 416 ரூபாய் வரும். 4 வருஷத்துக்கான வட்டி 416 ரூபாய். 4 வருஷம் கழிச்சு உங்க கையில கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு 754. அப்ப அந்த 754ல 416 கழிச்சு பாருங்க, ஆன்சர் அதே 338 தான் வரும். 14ல 6 போனா 8, இங்க என்ன இருக்கும், 4ல 1 போனா 3, 7ல 4 போனா 3. ஓகே, அதே பிரைஸ் தான் கிடைக்கும். ஒரே பிரின்சிபல் அமௌண்ட் தான். இங்க போடுறதும் பிங்கிற பிரின்சிபல் தான், இங்க போடுறதும் பிங்கிற பிரின்சிபல் தான். இங்க 3 வருஷம் போட்டிருக்கீங்க, இங்க 4 வருஷம் போட்டிருக்கீங்க. அதான் வித்தியாசம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, the radius of a circular wheel of toy car is 56 mm. In how many revolution can it cover a distance of 176 cm? ஒரு பொம்மை கார் வந்து ஒரு பொம்மை காரின் வட்ட சக்கரத்தின் ஆரம் வந்து 56 மில்லிமீட்டர் ஆகும். எத்தனை சுற்றுகளில் 176 சென்டிமீட்டர் தூரத்தை அது கடக்க முடியும். சோ அப்ப அந்த வட்ட சக்கரம், அந்த பொம்மை கார் வந்து கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளவுனா 176 சென்டிமீட்டர் வந்து கடக்கணும். அதோட வட்டம் இவ்வளவு குட்டியோன்னு இருக்கு. ஓகேவா. சோ இதுதான் அதோட சக்கரம், அந்த காரோட சக்கரம். அந்த பொம்மை காரோட ஒரு பொம்மைக்கார் இருக்கு, அதோட சக்கரம் வந்து இது. அதோட ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 56 மில்லிமீட்டர். அதோட ஆரம் எவ்வளவு 56 மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சக்கரம் ஒரு சுத்து சுத்துறதுக்கு எவ்வளவு தூரம் கடக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு சுத்து சுத்தணும் அப்படின்னா அந்த சக்கரம் முழுதும் என்ன பண்ணும், அப்படி உருளும். அப்படிதானே. இப்ப அந்த பொம்மைக்கார ஓட்டி பாக்குறீங்கன்னா அந்த சக்கரம் ஃபுல்லா ஒரு சுத்து சுத்துதுன்னா அந்த டயர் ஃபுல்லா என்ன ஷேப்ல இருக்கு, ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. அப்ப அது கடக்கக்கூடிய தொலைவு உங்களுக்கு எவ்வளவு வரும், அது கடக்கக்கூடிய தொலைவு எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அப்போ இந்த வட்டம் ஒரு சுத்துக்கு எவ்வளவு தூரம் கடக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 2πr. ஓகேவா. அப்போ 2πr. ஓகே, சோ 2πrனா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 2 × 22/7 × r எவ்வளவு 56. ஓகே, சோ இதுல போட்டுடலாமா, 1 7 7, 8 7 56. அப்போ ஒரு சுத்து சுத்தும் போது எவ்வளவு மில்லிமீட்டர் கடக்குது, 2 × 22 × 8. இதை வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம், இப்படி நம்ம கேன்சல் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா. சோ இவ்ளோ மில்லிமீட்டர் ஆகுது. ஒரு சுத்து சுத்தணும்னா இவ்ளோ மில்லிமீட்டர் தூரம் வந்து கடக்குது. அப்போ இவ்ளோ சென்டிமீட்டர் தூரத்தை கடக்க அது எத்தனை சுத்து சுத்தணும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. புரியுதா. அந்த வட்டம், அந்த சக்கரம் வந்து வட்ட வடிவத்துல இருக்கிறதுனால அது ஒரு சுத்து சுத்துறதுக்கு எவ்வளவு தூரம் கடக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது ஒரு சுத்து சுத்துதுன்னா அந்த வட்டம் முழுமையா சுத்தும். அப்போ ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதனாலதான் நான் என்ன பண்றேன், வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஒரு சுத்துக்கு இவ்வளவு தூரம் கடக்குது. எனக்கு டோட்டலா அது கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளவு 176 சென்டிமீட்டர். இப்போ இது சென்டிமீட்டர்ல இருக்கு, இது மில்லி மீட்டர்ல இருக்கு. இதை மில்லி மீட்டரா மாத்தலாமா. அப்ப மில்லி மீட்டரா மாத்தனா இது என்ன பண்ணணும், 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 1760 மில்லி மீட்டரா மாறும் இது. ஓகேவா. 1760 மில்லி மீட்டர் என்னது தூரம். அதோட தூரம் வந்து எவ்வளவு, இப்போ கடக்க வேண்டிய தூரம் மில்லி மீட்டர்ல 1760 மில்லி மீட்டர். ஓகேவா. இப்போ ஒரு சுத்து சுத்துறதுக்கு இவ்வளவு தூரம் கடக்குது. இதை மல்டிப்ளை பண்ணினாலும் நீங்க வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்ல. ஓகேவா. மல்டிப்ளை பண்ணாம வச்சீங்கன்னா கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே, அப்ப இவ்வளவு தூரம் கடக்கிறதுக்கு எத்தனை சுத்து சுத்தும், 1760 டிவைடட் பை 2 × 22 × 8. சோ கட் பண்ணலாமா. கட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 4 2 8 2 16. சோ 880 இருக்கும். திருப்பி 1 8 11 8 88, 1 22 22, 5 22 110. அப்ப எத்தனை சுத்து சுத்தும், 5 சுத்து சுத்தும். அந்த வட்டம் எத்தனை சுத்து சுத்தும், அந்த சக்கரம் எத்தனை சுத்து சுத்தும், 5 சுத்து சுத்தினாதான் இவ்வளவு தூரத்தை கடக்க முடியும். சோ 5ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, the given table shows the number of electric bulbs sold in a shop during a week. ஒரு வாரத்துல ஒரு கடையில எத்தனை பல்பு வித்திருக்காங்களோ அது இந்த டேபிள்ல சொல்லிருக்காங்க. மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் எத்தனை பல்பு வித்திருக்காங்க, 25 100 150 200 75 90ன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பல்பு வித்திருக்காங்க. ஓகேவா. சோ on which day was the daily sale closest to the average sale for a week. அப்ப எந்த நாள்ல ஆவரேஜுக்கு
பக்கத்துல போயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்த கடையில எத்தனை பல்பு வித்திருக்காங்களோ அதை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சனிக்கிழமை வரைக்கும் வித்த பல்போட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எத்தனை பல்பு வித்திருக்காங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 6ஆல டிவைட் பண்ணணும். எதுக்கு 6ஆல டிவைட் பண்ணணும்? இங்க 6 டேஸ் இருக்கா, அதான டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இதான ஆவரேஜோட ஃபார்முலா. அப்ப ஆட் பண்ண என்ன வரும்? ஆட் பண்ணுங்க. இங்க 100 இருக்கா, சோ 200, 100, 300. சோ 300 அடுத்து இந்த 75ம் 25ஐயும் ஆட் பண்ணா ஒரு 100 வந்துரும். சோ 300 இது வந்து எத்தனை? 400. சோ அடுத்து என்ன வரும்? 400. இங்க என்ன இருக்கு? இதுல ஒரு 150 இருக்கு. சோ 550. இங்க ஒரு 90 இருக்கு. 640 வரும். ஓகேவா? சோ அப்ப 640 தான் டோட்டல் இருக்கும். அப்ப டோட்டல் டிவைடட் பை எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. சோ டோட்டல் டிவைடட் பை 6. 640 டிவைடட் பை 6 போடும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? கிட்டத்தட்ட 16 60. சோ திருப்பி என்ன வரும்? 6 6 36 6 6ன்னு போயிட்டு இருக்கும். சோ ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வருது? ஆவரேஜ் வந்து 106 வருது. ஆவரேஜ் என்ன வருது? 106 வருது. சோ இங்க கொடுத்திருக்க டேஸ்ல எது 106 பக்கத்துல உள்ள நம்பர்? எது 106 பக்கத்துல உள்ள நம்பர்? டியூஸ்டே. ஓகேவா? சோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 106 பல்பு விக்குது. அந்த ஆவரேஜ் பக்கத்துல எந்த நாள்ல வரக்கூடிய எண்ணிக்கை ஈக்குவலா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ டியூஸ்டே பாத்தீங்கன்னா 100 பல்பு வித்திருக்காங்க. அப்ப இதுதான் ஆவரேஜுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா டியூஸ்டே. சோ டியூஸ்டேங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. A person spends 20% of his income on transport and 40% of the remaining on food items. If the remaining amount is 9,600, then find his income. ஒரு நபர் வந்து தன்னோட வருமானத்துல 20% போக்குவரத்துக்கு செலவு பண்றாரு. அப்ப டோட்டலா அவருக்கு வரக்கூடிய வருமானத்தை 100% எடுத்துக்கோங்க. அப்ப இதுல போக்குவரத்துக்கு எவ்வளவு செலவு பண்றாரு? 20% செலவு பண்றாரு. அப்ப மீதி அவர் கையில எவ்வளவு இருக்கும்? மீதி அவர் கையில எவ்வளவு இருக்கும்? 100 ரூபாயில 20 ரூபாய் செலவு பண்ணிட்டாருன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 80 ரூபாய் இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து என்ன பண்றாருன்னு பாருங்க. மீதம் உள்ளவற்றில் 40% உணவுப் பொருட்களுக்கு செலவிடுகிறார். மீதி கையில 80 ரூபாய் இருக்கா? சோ இதுல 40% உணவுக்கு செலவு பண்றாரு. அப்போ இதுல 40 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 32 கிடைக்குமா? அப்ப இந்த 80ல 32 ரூபாய் எதுக்கு செலவு பண்றாரு? உணவுப் பொருளுக்கு செலவு பண்றாரு. அப்ப 80 ரூபாய் கையில இருந்துச்சு மீதி, அதுல 32 ரூபாய் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிட்டாரு. அது போக மீதி எவ்வளவு இருக்கும்? 80 ரூபாயில 32 ரூபாய் செலவு பண்ணிட்டா மீதி கையில எவ்வளவு இருக்கும்? 48 ரூபாய் இருக்கும். அப்ப 48% இருக்கும். ஓகேவா? அது போக உணவுக்கு அவர் செலவு பண்ணதுக்கு அப்புறம் மீதம் உள்ள தொகை வந்து 9,600 ரூபாய் அவர் கையில இருக்கு. அப்ப அவரோட வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ டோட்டலா அவரோட இன்கம் வந்து 100% எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுல 20% செலவு பண்ணிட்டாரு. மீதி 80 இருக்கும். அந்த 80ல எவ்வளவு செலவு பண்றாரு? 40% செலவு பண்ணிடுறாரு. இப்ப கடைசியில அவர் கையில எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியில அவர் கையில வந்து மீதி 48% இருக்கு. ரூபாயா பாத்தீங்கன்னா கடைசி அவர் கையில 9,600 இருக்கு. அப்ப இந்த 48% இந்த 9,600க்கு ஈக்குவலா இருக்குமா? புரியுதா? பெர்சன்டேஜ்ல பார்த்தா 48%. ரூபாயா கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அப்போ 48% தான் 9,600 இருந்துச்சுன்னா 1%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. சோ 9,600 டிவைடட் பை 48. சோ என்ன வரும்? 200ன்னு கிடைக்கும். இப்ப உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? அவரோட வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவரோட வருமானம் எவ்வளவு? 100%. அப்போ 1% 200னா 100% என்ன? 200 இன்டு 100 20,000 ரூபாய். அப்ப அவரோட இன்கம் எவ்வளவு? 20,000. சோ 20,000ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? x 8 27 are in continued proportion, then what is the value of x? x 8 மற்றும் 27 ஒரு வீதத்தில் இருந்தால் x இன் மதிப்பு என்ன? சோ இது மூணுமே ஒரு வீதத்துல இருக்குன்னா நம்ம எப்படி எழுதலாம்? a by b equal to b by c ன்னு எழுதலாமா? அதாவது a b c மூணுமே ஒரு விகிதத்துல இருக்குன்னா a by b equal to b by c ன்னு எழுதலாம். aங்கிறத x ன்னு எடுத்துக்கோங்க, bங்கிறத 8ன்னு எடுத்துக்கோங்க, cங்கிறத 27ன்னு எடுத்துக்கோங்க. அப்படி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப a by b னா என்ன வரும்? x by 8 equal to 8 by 27ன்னு கிடைக்கும். உங்களுக்கு x ஓட வேல்யூ தானே வேணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப x is equal to உங்களுக்கு என்ன வரும்? 64 by 27ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ x இன் மதிப்பு உங்களுக்கு என்னது? 64 by 27. 64 by 27ங்கிறது ஆப்ஷன் சி. தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ரிப்பீட்டடா நீங்க நம்மளோட ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியா மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ல நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, Mia and Ria can do a piece of work alone in 15 and 10 days respectively. Mia started the work alone and then after 5 days Ria
join her till the completion of the work. How long did the work last? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது வந்து நம்ம பார்த்திருப்போம். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஒருத்தன் மட்டும் ஃபர்ஸ்ட் தனியா வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் திடீர்னு இடையில ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது என்ன கான்செப்ட்னா பர்சன் லீவிங் ஜாயினிங் கான்செப்ட்னு டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து பார்த்திருப்போம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். மியாவும் ரியாவும் தனித்தனியா ஒரு வேலையை 15 நாள் 10 நாள்ல முடிச்சிருவாங்க. மியா மட்டும் தனியா வேலை பார்த்தா 15 நாள்ல ஒரு வேலையை முடிப்பா. ரியா மட்டும் தனியா வேலை பார்த்தா 10 நாள்ல ஒரு வேலையை முடிப்பா. ஓகேவா? மியா தனியாக வேலையை தொடங்கினார். பின்னர் 5 நாட்கள் கழித்து வேலை முடியும் வரை ரியா அவருடன் சேர்ந்து வேலை செய்தார். அப்படி என்றால் அந்த வேலை எத்தனை நாட்கள் நீடித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மியான்னு ஒருத்தி இருக்கா, அவ அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பான்னா 15 நாள்ல முடிப்பா. ரியா பாத்தீங்க அப்படின்னா, மியா ரியா தானே, ஓகே. சோ ரியா பாத்தீங்கன்னா 10 நாள்ல முடிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மியா என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 நாள் வேலை பார்த்துட்டு இருக்கா. தனியா அவ மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கா. இந்த 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ரியா வர்றா. சோ ரியா வந்து என்ன பண்ணிக்கிறா, மியா கூட சேர்ந்துக்கிறா. ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவாங்க, மியா கூட ரியா வந்து சேர்ந்துக்கிறான்னா மியாவும் ரியாவும் சேர்ந்துதான் மீதி இருக்க வேலையை முடிப்பாங்க. ஓகேவா? அந்த மொத்த வேலையும் முடிக்க எத்தனை நாள் ஆகும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகேவா? சோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. 15க்கும் 10க்கும் எல்சிஎம் என்ன வரும் உங்களுக்கு? 15க்கும் 10க்கும் எல்சிஎம் வந்து 30 வருமா? சோ 30 தான் எல்சிஎம். இதை 30ஆ மாத்தணும்னா 2, இதை 30ஆ மாத்தணும்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து உங்களுக்கு என்னது, டோட்டல் ஒர்க், மொத்தமா முடிக்க வேண்டிய வேலை. இது வந்து என்னது, திறன். ஓகேவா? ஏற்கனவே நான் அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்திருக்கேன். மியா கிட்ட அந்த வேலையை கொடுத்தோம்னா மியாவோட திறன் என்னன்னா ஒரு நாளைக்கு 2 கேக் பண்ணுவா. அதே ரியா கிட்ட கொடுத்தோம்னா ரியாவோட திறன் என்னன்னா ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணி முடிப்பா. டாஸ்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கேக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மியா மட்டும் ஃபர்ஸ்ட் 5 நாள் தனியா வேலை பாக்குறா. ஓகேவா? மியாவோட திறமை எவ்வளவு, ஒரு நாளைக்கு 2 கேக் பண்ணிடுவா. அப்போ ஃபர்ஸ்ட் 5 நாளைக்கு அவ எத்தனை கேக் பண்ணுவா, ஒரு நாளைக்கு 2 கேக்னா ஃபர்ஸ்ட் 5 நாளைக்கு எத்தனை கேக் பண்ணுவா, 2 × 5 10 கேக் பண்ணிருப்பா. டோட்டல் டாஸ்க் எவ்வளவு, 30 கேக் பண்ணணும். அப்போ 30ல மியா வந்து ஃபர்ஸ்ட் 5 நாள்ல 10 கேக் பண்ணிடுவாளா, அப்ப மீதி எத்தனை இருக்கும், மீதி 20 கேக் பண்ணணும். ஓகேவா? சோ மீதி 20 இருக்கு. இதுதான் என்னது இருக்கு, மீதி இருக்கக்கூடிய வேலை. அப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை நாளைக்கு வேலை முடிஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் 5 நாள் வேலை முடிஞ்சிருக்கு. ஓகேவா? 5 நாள் வேலை முடிஞ்சிருக்கு. ஆனாலும் மீதி எவ்வளவு இருக்கு, 20 கேக் இருக்கு. இந்த 5 நாள் முடிவுல என்ன நடக்குது, ரியா வந்து மியா கூட வேலைக்கு சேர்ந்துக்கிறா. அப்ப ரியாவோட திறன் எவ்வளவு, ஒரு நாளைக்கு ரியா வந்து 3 கேக் பண்ணுவா. மியாவோட திறமை எவ்வளவு, ஒரு நாளைக்கு 2 கேக் பண்ணுவா. இப்ப நமக்கு என்ன கதை, 2 பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு அப்ப எத்தனை கேக் வரும், ரியா ஒரு 3 கேக்கு, மியா ஒரு 2 கேக்கு, 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 கேக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 5 கேக் பண்ணிடுவாங்க. நமக்கு டாஸ்க் எவ்வளவு, மீதி 20 கேக் தான் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 5 கேக் பண்ணுவாங்கன்னா இந்த 20 கேக் பண்ண எத்தனை நாள் ஆகும், 20/5, சோ 4 நாள் ஆகும். அப்போ 4 நாள்ல மீதி இருக்க 20 கேக்கையும் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்ப எனக்கு கொஸ்டின்ல மீதி இருக்க வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்கல, அந்த வேலை எத்தனை நாள் வரைக்கும் நடந்திருக்கு, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அந்த வேலை எத்தனை நாள் வரை நடந்திருக்கு, ஏற்கனவே ஒரு 5 நாள் நடந்திருக்கு, இப்போ ஒரு 4 நாள் நடந்திருக்கு. அப்ப டோட்டலா அந்த வேலை எத்தனை நாள் நடந்திருக்கு, 9 நாட்கள் நடந்திருக்கு. புரியுதா? ஏன்னா ஏற்கனவே 5 நாள் நடந்திருக்கு இல்லையா, 5 நாள்ல ஏற்கனவே 10 கேக் பண்ணியாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ் முடிஞ்சிருக்கு, இப்போ ஒரு 4 நாள் முடிஞ்சிருக்கு. சோ டோட்டலா 9 டேஸ். ஓகேவா? இதே கொஸ்டின்ல இன்னொரு விதமாவும் கொஸ்டின் கேட்கலாம். மீதி இருக்கக்கூடிய வேலை மட்டும் எத்தனை நாள்ல முடிஞ்சிச்சுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து 4. இப்ப அப்படி கேட்கல, அதனால நம்ம ஆன்சர் வந்து கரெக்டா பார்த்து போடணும் எக்ஸாம்ல. ஓகேவா? சோ நமக்கு ஆன்சர் 4 வந்திருக்கு, இந்த ஆன்சரை சூஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. ஏற்கனவே ஒரு 5 நாள் வேலை நடந்திருக்கு, இப்போ ஒரு 4 நாள் நடந்திருக்கு. டோட்டலா 9 நாட்கள் ஆகிருக்கு. இந்த வேலை முடியறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கு, 9 நாள் ஆகிருக்கு. சோ 9ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, A canteen requires 84 kgs of wheat for 7 days. ஒரு கேன்டீன் இருக்கு, அங்க 7 நாளைக்கு 84 கிலோ கோதுமை தேவைப்படுது. How much kgs of wheat will require for the month of May and June? அப்போ மே மாசமும் ஜூன் மாசமும் சேர்த்து அந்த கடைக்கு, அந்த கேன்டீனுக்கு எத்தனை கிலோ கோதுமை வாங்கி வைக்கணும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒரு கேன்டீனுக்கு 7 நாளைக்கு 84 கிலோ கோதுமை தேவைப்படுது. மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு எவ்வளவு கிலோ கோதுமை தேவைப்படும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 7 நாளைக்கு 84 கிலோனா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ தேவைப்படும்,
ஸோ 7 நாளைக்கு 84 கிலோனா ஒரு நாளைக்கு என்ன வரும் 84 டிவைடட் பை 7. ஸோ 12 கிலோ தேவைப்படும் ஒரு நாளைக்கு. அந்த கேன்டீன்ல ஆகக்கூடிய செலவு, கோதுமையோட செலவு எவ்வளவு 12 கிலோ செலவாகுது. அப்போ மே மாசத்துல மொத்தம் எத்தனை நாள்? ஸோ இதை உட்காந்து சின்ன வயசுல நமக்கு தெரியும், இந்த கையை நல்லா மடக்கி வச்சுட்டு மேடா இருக்கக்கூடிய பக்கம்னா 31 நாள், பள்ளமா இருக்க பக்கம்னா 30 நாள், பிப்ரவரியில மட்டும் 28 நாள், அதே லீப் இயரா இருந்துச்சுன்னா 29 நாள்னு ஸ்கூல் டேஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா மேல 31 நாள் இருக்கும், ஜூன்ல 30 நாள் இருக்கும். அப்ப டோட்டலா எத்தனை நாளைக்கான கோதுமை வாங்கணும்? 61 நாளுக்கான கோதுமை வாங்கணும். ஏன்னா 31 + 30 61. ஒரு நாளைக்கு 12 கிலோ. அப்ப டோட்டலா தேவையான நாட்கள் எவ்வளவு? 61 நாள். ஒரு நாளைக்கு 12 கிலோனா 61 நாளைக்கு எத்தனை கோதுமை வாங்கணும்? ஸோ 12 × 61. ஸோ 61 12 மல்டிப்ளை பண்ணா 6 2 12. ஸோ 12 1 13. ஸோ 732 கிலோ தேவைப்படும். எத்தனை கிலோ? 732 கிலோ கோதுமை வாங்கினாதான் மே மாசமும் ஜூன் மாசமும் அந்த கேன்டீன்ல என்ன இருக்கும்? கோதுமை வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ டைரக்டா உங்ககிட்ட வந்து 61 நாளைக்கு எத்தனைன்னு கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? மே அண்ட் ஜூன் சொல்லியிருக்காங்க. அப்போ மே மாசத்துல எத்தனை நாளுங்கிறத நாம தான் யோசிக்கணும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இன்னும் இது போக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸ் எல்லாமே, அதாவது நேற்று வரைக்கும் நடந்த கிளாஸஸ் எல்லாமே தனியாவே ரயில்வே தமிழன் பேட்ச்னு ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்துருப்போம். அதுக்கும் முன்னாடி ரயில்வே எக்ஸாமுக்கு டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்ல நம்ம கொடுத்துருப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்பதான் மேம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெர்ஃபெக்டான கிளாஸஸ் வேணும், நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு கொடுக்கக்கூடிய டெய்லி டெஸ்டையும் வீக்லி டெஸ்டையும் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா 4 மாசத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஸோ அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க்னு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. நெக்ஸ்ட் மந்த் கூட இல்ல, செப்டம்பர் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துடும். செப்டம்பர்ல கன்ஃபார்மா என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் வந்துடும். அதுக்கு பின்னாடியே அப்படி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்துடும். இதுக்கு முன்னாடி டெக்னீஷியன் ஏஎல்பியோட நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதனால இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலனாலும் இனியாவது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டா கொண்டு போங்க. ஸோ அதுக்கான பெஸ்டான கிளாஸஸ் வேணும்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணணும்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் கொடுத்துருப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருங்க. ஓகே, ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி இந்த நம்பரை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு நோட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நிறைய டைம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எல்லா எக்ஸாமுமே நீங்க இதுல படிச்சுக்கலாம். ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஒரே ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ எந்த எக்ஸாம்னாலும் உங்களால கிளியர் பண்ண முடியும். இதோட ஃபீஸ் வந்து வெறும் 1799 தான். ஓகேவா? கிளாஸஸ் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். ஸோ அதனாலதான் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்றேன். உங்களுக்கு ரயில்வே, எஸ்எஸ்சிக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆப்லேயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ அதிலே பார்த்துக்கலாம். கிளாஸஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிருப்போம். எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருப்போம். அந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸ் எல்லாமே இருக்கும். டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்திருப்போம். ரெக்கார்டட் கிளாஸஸ் செப்டம்பர் 5ல இருந்து லைவ் கிளாஸஸ் கொண்டு போக போறோம். டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் ஆப்ல இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவுனா 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ எதுக்காக லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம்னா 1799 நீங்க பே பண்ணிட்டு ஒரு சின்ன ஜாபுக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டாலுமே அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கான கிளாஸஸும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கும். சோ அதுக்கு அடுத்த லெவலுக்கும் நீங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். சோ நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு 4 மாசம் நல்லா எஃபோர்ட் போட்டீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இதுக்கான ஸ்ட்ராட்டஜி, ப்ரொசீஜர் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ரயில்வே எக்ஸாமுக்கான மினிமம் வயசு பாத்தீங்க அப்படின்னா 18 வயசு தான். ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்களா? கண்டிப்பா எழுதுங்க. பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்களும் எழுதுங்க. இப்பதான் டிகிரி கம்ப்ளீட் பண்ண போறேன் மேம், நீங்களும் எழுதுங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல கரெக்டா படிங்க. ஸோ அதுக்கு பெஸ்டான கிளாஸ் நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஸோ லக்ஷ்மி மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம்.
இதுல இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ், டெஸ்ட், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது போக லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுல பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தாலும் சரி, கிளாஸஸ் பத்தி டவுட் இருந்தாலும் சரி, லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா நீங்க டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.